இன்றைய காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கம் குடும்பங்கள் எல்லாமே நீண்ட நாள் கனவுகளாக நினைத்து கொண்டிருப்பது அப்படின்னா, தனக்காக ஒரு சின்ன வீடு இருக்கணும், பெரிய பங்களா கட்டினாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சின்ன வீட்டில குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீண்ட நாள் கனவுகளோட அதுக்கான முயற்சிகளும் செய்வாங்க. எல்லோரும் சேர்ந்து உழைப்பாங்க. உழைத்து உழைத்து சேமித்து வைத்த அந்த பணம் கடைசியில் விரயமாக போயிருக்கும். என்னடா இது வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி கடைசி பணம் விரயமாயிடுச்சுன்னு சொல்லி கவலைகளோடு இருப்பாங்க. இதுக்கான வழியும் தெரியாமல் இருப்பாங்க. என்ன வழியில் நம்ம வீடு கட்டுறதுண்டு. அதற்கான வழி அப்படின்னா, முருகனை வழிபடுவதால இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கான பிரச்சனைகள் தீரும். அது மார்கழி மாதத்தில் அவரை வணங்கினால் வீடு கட்டுற பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இல்லை லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. இன்னைக்கு வீடு கட்டுவதற்காக வரும் பிரச்சனைகளை எப்படி முருகனை வழிபடுவதன் மூலம் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடு கட்டுது அப்படிங்கிறது எல்லோரும் இருக்கும் கனவு. முக்கியம் நடுத்தர வர்க்கம், பெரிய ஹை கிளாஸுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க பணம் இருக்கு, நிறையா இருக்கு, அவங்க ஒரு வீடு ரெண்டு வீடு பல வீடு கட்டி இருப்பாங்க. ஆனால் இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு நாளும் ஓடி 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 உழைத்து 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 அந்த பணத்தை சேர்த்து வைத்து அதில் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த வாடகை வீட்டில் பணம் மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியவே முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ சிரமமாக இருக்கும். அப்போ அவங்க உழைத்த காசில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அதில் வீடு கட்டணும்னு பிளானில் இருக்கும்போது அதுக்கான எல்லா முறையும் செய்யும்போது அந்த பணம் ஏதோ ஒரு முறையில் அந்த வீட்டில் ஒரு பெரிய செலவை கொண்டு இழுத்து அந்த பணம் அதில் போயிடும். நம்ம சொல்கிறது இடம் இருக்கிறவங்க, சில பேர் இடமே இருக்காது, அதே மாதிரி வேலை இருக்காது, சேமிக்கும் பணம் இருக்காது, எந்த விதமான எது இல்லாமல் நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டுற விஷயம் எட்டா கனி தான். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது இடம் இருக்குங்க, வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்கு, நாங்கள் உழைத்த காசு வீட்டுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம். இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மார்கழி மாதம் எடுத்துக்கொள்ளணும். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலை 6 மணிக்கு முன்னாடி இந்த டயத்தில் முருகனுக்கு வழிபாடு செய்யணும். மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு நாள், உங்களுக்கு பிடித்த நாள், ஒரு நாளை தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் சமயத்தில் பிரம்ம முகூர்த்தம் 6 மணிக்கு முன்னாடி நன்றாக குளித்து விட வேண்டும். சுத்தமாக குளித்துடணும். குளித்தது மட்டும் இல்லாமல் வாசலை தெளித்து நல்ல ஒரு கோலம் போடணும். கோலம் போட்டதுக்கு அப்புறம் அங்கே நிலவாசல் இருக்கும். நம்மளுடைய வீட்டுடைய நிலவாசலுக்கு முன்னாடி 2 தீபங்கள் 2 பக்கமும் வைத்து ஏற்ற வேண்டும். ஏற்றின பின்னாடி பூஜை சமையல் அறைக்கு பார்த்தீங்களா, பூஜை அறைக்கு அங்கே முருகனுடைய படம் இருக்கும். அந்த படங்களை நல்லா பூக்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். பக்கத்தில் உங்களுடைய குலதெய்வத்து படம் இருந்தால் அந்த குலதெய்வத்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக பூ அலங்காரம் பண்ண வேண்டும். பின்பு அந்த முருகன் படத்திற்கும் உங்கள் குலதெய்வ படத்திற்கும் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி விட்டு பின்னாடி ஒரு வெள்ளை காகிதம் அனுசரிச்சுங்க. அந்த வெள்ளை காயத்தை எடுத்து நான் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி 27 முறை நீங்கள் எழுத வேண்டும். 27 முறை எழுதிய பின்னாடி நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க வச்சுங்க, சுர்மா கற்கள் அப்படின்னு சொல்லி கற்கள் விற்பாங்க. அந்த கற்களில் ஒரு 3 கற்கள் நீங்கள் வாங்கி ஏற்கனவே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்ட பின்னாடி நீங்கள் இப்போ எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, நான் வீடு கட்ட வேண்டும்னு 27 முறை எழுதின அந்த ஒரு காகிதத்தில் நடு பக்கத்தில் அந்த 3 கற்களை வைக்கிறீங்க. 3 கற்களை வச்சு அதை அப்படியே மடிக்கிறீங்க. மடித்து நீங்கள் முருகன் முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தை முன்னாடியும் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் வீடு கட்ட வேண்டும், எனக்கு இருக்கிற தடைகள், இடம் இருக்குது, பணம் இருக்குது, விரயமாகுது, எனக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா சிக்கலும் வருது, என்னுடைய சிக்கல்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முருகன் முன்னாடி நீங்கள் வழிபடுங்க. உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொல்லி வழிபட்ட பின்னாடி அந்த கற்கள் இருக்கிற அந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா
முருகன் போட்டோ பின்னாடியோ இல்லை உங்க குலதெய்வ போட்டோ பின்னாடியோ பின்னாடி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க வழிபடுங்க. நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தீரும். வீட்டுக்கு முன்னாடி விளக்கேற்றிருக்கீங்க, அதுக்கப்புறம் முருகன் முன்னாடி உங்க வேண்டுதலை வச்சு அந்த சுர்மா கற்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கே கிடைக்கும். வீட்டு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா பிரச்சனைகளையும் முருகன் மூலம் தீர்க்கப்படும்.